ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் சிக்கன். அதனால் அதை வச்சு கறி தோசை போட போகிறோம். வாங்க போட்டுருவோம். சரின்னு சொல்லிக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு காம்பஸில் ரவுண்டு போட்டது போல் தோசமாகவே அழகாக ரவுண்டாக ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்ற முன்னாடி பெரும் கஷ்டமாகி போச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு முட்டையை உடச்சி தோசைக்கு மேலே ஊற்றுனா முட்டையை கூட நானும் வாரேன்னு முட்டை தோடும் ஓடுது. சரின்னு அதையும் எடுத்துக்கிட்டு முட்டையை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, என்னடா குழம்பு இவ்வளோ கொஞ்சோண்டு ஊற்றுறான்னு கேட்காதீங்க, குழம்பு காலியாகி போச்சுங்க, மிச்சம் இருந்தது இவ்வளவு தான். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் சிக்கனை மட்டும் கிள்ளி போடாமல் அள்ளி போட்டோங்க. அந்த தோசைக்கு மேலே சிக்கனை வைக்கும்போது தாங்க அந்த தோசைக்கே ஒரு அழகு வருது. சரின்னு தோசைக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு தோசையை திருப்பி போட்டால் கொஞ்சமாக சென்டரில் கரிஞ்சு போச்சு. சரி, அதை விட்டுக்கிட்டு தோசையை மாற்றி போட்டு சரின்னு பிளேட்டில் சாப்பிட எடுத்து வச்சுட்டோங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நானே ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்துருக்கேன். சாப்பிட்டு பார்ப்போம். தோசையை மேலே பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. சரின்னு தோசையை சூடாக கறி கூட சேர்த்து வச்சு பிச்சு அதை அழகாக ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. வேறு லெவலில் இருந்து டேஸ்ட்டு. எப்பா வேறு லெவல். அதுலேயும் சூடாக சாப்பிட ஐயோ வேறு லெவல். உங்களுக்கும் கறி தோசை பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.